அதே மாதிரி வந்து கும்பமேளா வந்து பெரிய இதுவாங்க. ஆக்சுவலி கும்பமேளாக்கு முன்னாடியே மகாராஷ்டிரா கும்பமேளா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராலையும் டெல்லியிலும் பெரிய அளவுக்கு வந்தாச்சு. எஸ், கும்பமேளா should have been restricted is not a there's no second question about it. Traffic from UK அப்ரப்டா ஸ்டாப் பண்ணிருக்கணும். அந்த யூகேனுடைய வேரியன்ட் வந்த போது அதை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும். இந்தியா அதை செய்யாமல் இருந்தது மிகப்பெரிய தவறு. இம்மீடியட்லி கேஜ்ரிவால் டு அந்தர்பல்ட்டி அடிச்சு இல்ல எனக்கு இருக்கிற ஆக்சிஜனே போதும் அப்படின்ட்டாரு. அப்படின்னா எங்க வருது? So Kejriwal was playing with the lives of the people. Delhi people have to realize this very much. இன்னைக்கும் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா there are freezer trucks in which the dead bodies are stored even for over a year. இந்த பியூரோக்ரஸியில் இருக்கிறவங்களும் சொல்லியிருக்கணும். பார்ட்டிஸ் ப்ரொடாமினென்ட்லி வந்து சொல்லியிருந்தாங்கன்னா எவ்ரிபடி வுட் ஹவ் அப்ரிஷியேட்டட். எலெக்ஷனை நிறுத்தி இருக்கலாம். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல நான் ஒரு கோவத்துல இருக்கேன்னா, தே ஜஸ்ட் கேவ் இன் டு த பிரஷர் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ். ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட், ரிலீஜன் அண்ட் பாலிடிக்ஸ் நெக்ஸ்ட் இருக்கணும். ஆனா இட்ஸ் இன்வர்ஸ் சைட். ரிலீஜன் அண்ட் பாலிடிக்ஸ் ஃபர்ஸ்ட், ஹியூமனிட்டி செகண்ட்ன்ற அளவுக்கு தான் இருக்கு. 160 ஆக்சிஜன் ஜெனரேட்டர் பிளான்ட் போட சொல்லி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஃபண்ட்ஸ் ஹேவ் பீன் அலோகேட்டட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெண்டர் மூலமா கால் ஃபார் பண்ணி எங்க போடணும்னு வரும்போது மகாராஷ்டிரால 8 ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் ஆன் வாய்ஸ் வியூவர்ஸ். டுடே we have the political analyst Mr. ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். கோவிடோட கோர தாண்டவம் இப்ப இந்தியா ஃபுல்லா வந்து இருக்கு அந்த வேவ். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒண்டி இல்லாம என்ன ஒரு கஷ்டமா இருக்குன்னா, சண்டே டைம்ஸ், நியூயார்க் டைம்ஸ், கார்டியன், ஆஸ்திரேலியன் எல்லாமே ஒருமித்த கருத்தா இக்னரன்ஸ், அரகன்ஸ், ஹைப்பர் நேஷனலிசம், இன்காம்பீட்டன்ஸ், அப்புறம் பியூரோக்ராட்டிக் இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை யூஸ் பண்ணி பயங்கரமா இந்தியாவை சாடுறாங்க. இதுதான் உண்மையா அப்படின்றது வந்து முதல் கேள்வி எனக்கு. அதாவது இந்த செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் இதுக்கு போனா we need to go back to the first wave also. First wave வந்து when world over it was even the advanced nations, US ஆட்டம், Italy, UK, Spain, France எல்லாருமே when they were grappling with the the size of the damage this was creating, இந்தியா வந்து ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணாங்க. அதாவது the early lockdown, very strict lockdown எடுத்துன்னு வந்து the number of deaths were reduced and the spread itself was controlled, contained in a very big way. In fact, it almost made look like COVID was managed by India அப்படின்ற மாதிரி ஆச்சு. நீங்க எனி ஸ்ட்ராங் ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்கக்கூடிய நாடுகளே வந்து ஓவர்வெல்ம் ஆச்சு. அப்போல்லாம் வந்து யாருமே இது வந்து ஒரு கப்பல் இது மாதிரி இதுவாச்சு, ரொம்ப டிசாஸ்டரஸா இருக்கு. இட்டாலி, யூஎஸ்ல ஒரு நாளைக்கு 5,000 people were dying, 300,000 people were getting infected. இன்னைக்கும் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா there are freezer trucks in which the dead bodies are stored even for over a year without any last rites have been committed. இதெல்லாம் வந்து no media, international media was able to or they didn't, either they forgot about it, it's a selective amnesia-வா இல்ல வந்து இந்தியாவை வந்து ஒரு அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களான்றதுதான் கொஸ்டினிங்க. எஸ், செகண்ட் வேவ் இஸ் a huge one. அந்த செகண்ட் வேவ் பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது மோடியை வந்து பயங்கரமா ஹெயில் பண்ணாங்க. அதுவும் நடந்துச்சு. இந்தியா has won over கோவிட்ன்ற மாதிரி. எஸ் அதான் I'm coming to that. So what happened is by about October, November 2020 நம்ம வந்து we started relaxing and even then we were not hitting a peak. Mild cases தான் வந்துட்டு இருந்தது. People also they lost their guard. In fact, they downed their guard and then people took it very easily. நம்ம வந்து கோவிட்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டோம், நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். Yes, government and bureaucrats specifically did not want that second wave may be catastrophic. அத வந்து சொல்லல. So first waveல and second wave நம்ம வரும்போது என்ன ஆச்சு? Probably this COVID is not impacting this country. நம்மளுடைய மெட்டபாலிசத்தை பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்திருக்கலாம். பட் ஆல் ஆஃப் அ சடன் என்னாச்சு, ஒரு பிப்ரவரி கொஞ்சம் கேசஸ் வர ஆரம்பிச்சது. இந்த யூகே வேரியன்ட். இன்னொரு இந்தியா பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, யூகேனுடைய ஃபிளைட்டையோ இல்லை இன்கமிங் டிராஃபிக் ஃப்ரம் யூகேவை அப்ரப்டா ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அந்த யூகேனுடைய வேரியன்ட் வந்த போது
அதை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும். இந்தியா அதை செய்யாமல் இருந்தது மிகப்பெரிய தவறு. அதனால யூகே வேரியன்ட் வந்தது. யூகே வேரியன்ட் வந்து இங்க அது இன்னொரு விதமா ஒரு மியூட்டேட் ஆகி டபுள் மியூட்டன்டாக வந்தது. இதுவே கூட பாத்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி மாசத்துக்கிட்ட மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய டேமேஜ் இல்லை. கொஞ்சம் கேசஸ் எஸ்பெஷலி மகாராஷ்டிரால கொஞ்சம் கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த இன்க்ரீஸ் ஆன பிற்பாடு கூட it was not a big number, but April 5th to 11th, actually that was a 5 to 6 days is when it sprouted out. அப்படியே வந்து ஒரு ஆல் ஆஃப் சடன் வந்து பெருசா ஒரு வெடிச்சா மாதிரி 200,000 கேசஸ்ல இருந்து 400,000 cases we hit in about 5 to 6 days time or a week to 10 days time. So that is when the enormity was felt. In fact, I wouldn't say that it is a failure of a management. Yes, it was a failure in a sense that இதை நம்ம கொஞ்சம் வார்ன் பண்ணிருக்கணும். இதுல கான்ட்ரிபியூஷன்ஸ் எவ்ரிபடி, பொலிட்டிக்கல் சிஸ்டம், 5 ஸ்டேட் எலெக்ஷன், அண்ட் எவ்ரிபடி இஸ் நவ் சேயிங் தட் எலெக்ஷன் should not have been done அப்படின்லாம் சொல்லிட்டு ரேலிஸ்லாம் பண்ணிருக்க கூடாதுன்ட்டு. எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்டக்டட் த ரேலி அக்ராஸ் த 5 states. அதே மாதிரி வந்து கும்ப மேளா வந்து பெரிய இதுவாக, ஆக்சுவலி கும்ப மேளாக்கு முன்னாடியே மகாராஷ்டிரா கும்ப மேளா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராலையும் டெல்லியிலும் பெரிய அளவுக்கு வந்தாச்சு. எஸ், கும்ப மேளா should have been restricted, is not a there is no second question about it. ஸோ இது வந்து என்னன்னா இதுக்கு ஒரு ரிலீஜியஸ் டோனியோ இல்லை இதுக்கு வந்து ஒரு இந்த எலெக்ஷனையோ இல்லைன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இன்கேப்பபிலிட்டியோ இது சொல்றது வந்து I wouldn't agree to that, because we were overwhelmed by the amount of explosion. இதை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்தது. அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்திருக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரி ஒரு எக்ஸிஜென்சிக்கு ஒரு ப்ரிப்பேர்டா இருந்திருக்கணும். அதை வந்து ஹெல்த் கேர் அஃபீஷியல்ஸ் வந்து அதை சொல்லியிருக்கணும்ன்றத மாற்று கருத்து இல்லை. Plus there has been a state level mismanagement also. அதை பத்தி நம்ம விலாவாரியா சொல்லலாம். எந்தெந்த ஸ்டேட்ல எப்படி மிஸ்மேனேஜ் ஆச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதை வந்து ஒரு ஆன்டி மோடி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றதுல எஸ், he does have a role in that. அவருடைய லீடர்ஷிப்ல ஒரு பெரிய சார் இங்க ஒரு क्वेश्चन, அதாவது வந்து எல்லா பத்திரிகையுமே வந்து ignorance and incompetence சொல்றாங்க. those are in a very straining words for me. அத பாக்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுதா? ignorance and incompetence. சார் அது அந்த மாதிரி எனக்கு தோணலைங்க. ஏன்னா நோ லீடர், ஈவன் a dictator, okay, a dictator will not allow their subjects to go through this problem just because of incompetency or ignorance. Okay, ignoranceன்றதோட நான் என்ன சொல்லுவேன், lowered the guard. அதாவது நம்ம என்னன்னா நமக்கு வந்து ஒரு பை அபவுட் டிசம்பர் டயத்திலே நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் எல்லாம் விடாம we should have held the control and because of economic situations and because the first wave itself was ending only in December. By then world over second wave end ஆயிடுச்சு. நீங்க யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் யூஎஸ் யூரோப்ல செகண்ட் வேவ் ஆல்மோஸ்ட் எண்டட் இன் டிசம்பர். பிளஸ் வி காட் த வேக்சின் ஒரு அதுக்கு, அண்ட் வி ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த டிசீஸ் மச் மோர் பெட்டர் தேன் த இயர் பிஃபோர். அதனால வந்து ப்ராபப்ளி நம்ம வந்து என்ன ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் பிளஸ் லோவர் த காட். பீப்புள் ஷுட் பி பிளேம்ட் ஈக்குவலி. அதாவது நான் சென்னையிலேயே கூட நான் வந்து ஈவன் டியூரிங் த பீரியட் வென் த கேசஸ் வேர் நாட் கோயிங் அப், I have seen, I used to go with full masking when I go. I come into my car, immediately I wipe my hand with sanitizers. But all these precautions that we were doing a year before were lost. Even now I'm telling you, at least 20% of the people don't wear mask. They just wear their dupatta or the sari for the ladies, and men just put a kerchief. They don't actually wear a mask. Okay, அப்படி போட்டா கூட என்னன்னா they wear it for their cheeks rather than the mouth and the nose. இதெல்லாம் நம்ம lower பண்ணிட்டோம் மிகப்பெரிய அளவுல. இன்க்ளூடிங் பப்ளிக் has contributed maximum தான் நான் சொல்லுவேன். and we started opening up everything, cinema theaters, malls and functions, religious functions and political rallies எல்லாமே happen to be a super spreader. இது வந்து என்னன்னா now we want to pin it on someone, and then the easiest target is the central government and prime minister. You pin it on. Yes, central government is definitely did not foresee this.
ஐ வுட் லைக் டு என்ன ஹம்பிளி என்ன அப்படின்னா நம்ம அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினும் வருகிறது இல்லையா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பிளேல வந்துட்டாங்க அப்படின்னாலே எல்லாமே வந்து வுட் பி ஸ்டாப்ட். அவங்க வந்து இன்ஃபேக்ட் மோர் பவர் நம்ம கொடுத்துருக்கணுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மோர் பவர் கொடுத்துருந்தா திஸ் குட் ஹவ் பீன் அவாய்டுன்னு நீங்க பாக்குறீங்களா? அதாவது என்னன்னா, ஐ லுக் அட் இட் ஆஸ் யூனோ, ஒரு ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல நான் ஒரு கோவத்துல இருக்கேன்னா, தே ஜஸ்ட் கேவ் இன் டு த ப்ரெஷர் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ். ஏன்னா டியூரிங் த லாஸ்ட் லாக்டவுன் அண்ட் வேவ் ஒன் போது என்ன பண்ணா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டுக் த எவ்ரி கண்ட்ரோல். தே செட் தட் we are deciding when the lockdown happens, when the lockdown release happens. We are not giving any state a leeway. இப்ப என்ன பண்ணாங்க, ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. பை அபவுட் டிசம்பர் டைம் ஃப்ரேம்ஸ்ல ஸ்டேட்ஸ் யூ டிசைட் வென் எவர் யூ வாண்ட் அ லாக்டவுன். பிகாஸ் சில பாக்கெட்ஸ்ல அப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ், பிப்ரவரி கிட்ட இன்க்ரீஸ் ஆன போது மகாராஷ்டிரால யூ டிசைட் வென் டு யூ வாண்ட் டு லாக்டவுன் அண்ட் வை ஷுட் நேஷன் வைட் லாக்டவுன் ஷுட் கம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த கண்ட்ரோலை வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுது, தட் இஸ் வேர் த பாலிடிக்ஸ் ஆர் பீயிங் பிளேட். The biggest culprit I would blame beyond anybody else is Kejriwal from Delhi. Okay, he played a dirtiest politics anybody could not even imagine. You know, especially with the oxygen, mismanagement. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு disaster. Even with, I'll tell you why this is. Okay, states are responsible for the last line of healthcare. Not the centers. இது வந்து என்னன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் படி. சென்டர் ஒன்லி ஃபார்முலேட்ஸ் அ பாலிசி and the state actually executes, and then the last line of healthcare is provided by the individual states in the country. So இப்போ என்ன ஆச்சு, ஆக்சிஜன் ஷார்டேஜ் வர ஆரம்பிச்சது டெல்லியில. ஆக்சிஜன் ஷார்டேஜ் வர ஆரம்பிச்சது. Have you ever heard oxygen shortage and death in AIIMS? Have you ever heard any oxygen shortage and death in Apollo group of hotels or other large chain of hotels? No. We started hearing it only in certain Delhi government hospitals and smaller network of hospitals. If the other larger hospitals were able to manage it, then why not the smaller hospitals? That's a question nobody has even asked, no press has asked, no answer had been given. The second is, yes, there was oxygen shortage because India, we were manufacturing to, because the amount of requirement came about was pretty high. நார்மலா நம்ம வந்து டியூரிங் அவர் பண்ண விட்டுட்டோமா சார்? இந்தியா இஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிரீத் அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டு சார். இல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது என்னன்னா, டிசம்பர் மாசமே என்ன பண்ணிருக்காங்க, 160 ஆக்சிஜன் ஜெனரேட்டர் பிளான்ட் போட சொல்லி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஃபண்ட்ஸ் ஹேவ் பீன் அலோகேட்டட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெண்டர் மூலமா கால் ஃபார் பண்ணி எங்க போடணும்னு வரும்போது மகாராஷ்டிரால 8 இதுல 8 போட வேண்டியிருந்தது டெல்லியில. But what happened, each state took only one, other 7 were idling. Whereas or Assam liyo illa or Madhya Pradesh liyo, Rajasthan liyo, all those had been erected. Number 2, the oxygen shortage happened from the surplus oxygen manufacturing state also, Maharashtra. Maharashtra la irukra plants and infrastructure nowhere else you have. Probably Odisha has that much of amount of oxygen production capacity. Even Maharashtra, industrial oxygen is 100% pure. We need a 93% pure oxygen. They could have easily managed it. They did not. So oxygen manufacturing is not a problem. The supply chain was a problem. Adula varumbodhu enna aachu, that is when central government pitched in and then they started moving the oxygen from Odisha through oxygen corridor, railways and all those stuff. When they started moving in, the number of cases that started coming in was enormous that we did not expect. Okay, in the size namakku vandadundrathu even we could not have planned nu nan solluven. We were overwhelmed. Adu enna, it is not a gradual increase. It is just within a week we were just hit from a 50,000 60,000 cases to 200,000 cases. Just a week it just got exploded and hence we couldn't do it. So then what happened in Delhi la vandittu enaachu, when Maharashtra was managing 85,000 active cases with a 285 metric ton of oxygen per day, Delhi wanted for a 90,000 cases 900 metric ton. So angada enna aachu, then government court la poi enna sonnanga, central government, how do you want to solve this problem? We want to do an audit.
அப்படின்னா ஆடிட்னதும் இம்மீடியட்லி கேஜ்ரிவால் அந்தர் பல்ட்டி அடிச்சு இல்ல எனக்கு இருக்கிற ஆக்சிஜனே போதும் அப்படின்ட்டாரு. அப்படின்னா எங்க வருது? So Kejriwal was playing with the lives of the people. Delhi people have to realize this very much. He was playing with the lives of the people. எனக்கு இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு கோபம் வந்ததுன்னா, this is an emergency situation. Center should not have waited for the states to fail and then pitch in. Center should have taken the reins. எப்படியா இருந்தாலுமே damned if you do, damned if you don't, you are going to get, central government is going to get blamed. So why not take the control and then still take the blame for having taken the control rather than allowing people to die? இதுதான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய, அதுவும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஷார்டேஜ் எல்லாம் ஏப்ரல் 29 இந்த ஷார்டேஜ் பத்தின நியூஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சு. Now we have oxygen shortage in Tamil Nadu also and other states also, but no oxygen shortage deaths are happening in a major way like it was hyped in Delhi and Maharashtra. Once again, this is a bloodiest political happening that was happening because of West Bengal election was going on till April 29. இதுல தான் எனக்கு என்ன கோபம் வருதுன்னா, அந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் மேலேயே ஒரு பெரிய கோபமே வருது. பவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த பப்ளிக் லைஃப்னு வரும்போது, including BJP, Congress, Trinamool Congress, TMC, Shiv Sena, Kejriwal's party, everybody became the power hungry and then they wanted to derail the government. So இதுதான் எனக்கு வந்து ரொம்ப கோபமாவே வந்தது. ரொம்ப I was bit upset with everybody on that. சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்மால் கொஸ்டின், எல்லாருமே கேட்கிற கொஸ்டின், இதுக்கு வந்து நிறைய பேர் ஆன்சரும் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் எங்களோட வியூவர்ஸ்க்காக, அப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷன்ஸ் தேவைதானா, கும்பமேளா தேவைதானா, இதெல்லாம் வந்து நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் இல்லையா? இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. அவங்க வந்து இல்ல இன்னைக்கு எலெக்ஷன் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, you could have stopped there then there. No, election is not under the control of central government. அதுதான் ஒரு தப்பான ஒரு புரிதல். ஓகே சார், I'll tell you, வேண்டாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து I'll tell you two scenarios. Okay, number one, if central government had come and said that let's not have election, let's postpone it. Okay, because the election decision வந்த போது this wave was not there. February announce பண்ண போது there was no major crisis. So even assuming that March வரும்போது crisis வரும்போது central government says that let's stop the elections, what would be the rhetoric of the opposition? Because 4 out of the 5 states BJP is non-BJP states. So people would have said BJP wants to rule it through the president rule and governor rule. That is why they are proposing. So even assuming that, take that, what is the responsibility of other political parties? Why no political party came forward and said, okay boss, let us stop the election, people life is more important. Tamil Nadu DMK, ADMK, Congress combined should have and BJP could have said that. Anga Trinamool Congress and BJP could have said that. Assam Congress and BJP could have said that. So you can't put a blame on one party. So having said that, let me also come to the judicial form of it. Madras High Court, there was a public interest litigation filed in the month of first week of March asking the elections in Tamil Nadu to be stopped. Okay, High Court said this is a frivolous petition. We are setting aside this petition. அதை வந்து நாங்க இதை தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னாங்க. ஏன் ரீசனிங் சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் வந்து பீகார்ல பீக் ஆஃப் பேண்டமிக் போதே நம்ம எலெக்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ கண்ட்ரோல், கொரோனா கண்ட்ரோலோட எலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஹைகோர்ட்ல, அதே பிஏல அனதர் பிரேயர் வாஸ் மேட். ஓகே, நீங்க எலெக்ஷன் நீங்க பேன் பண்ணலனாலும் பரவாயில்ல, டைரக்ட் தட் ஆல் த கேண்டிடேட் ஷுட் டெஸ்ட் themselves every 3 days. ஏன்னா அவங்களுக்கு இருந்ததுன்னா then they should not come for campaign அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டிஸ்கார்ட் பண்ணி தள்ளுபடி செய்துட்டாங்க அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அதே லேர்னட் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷன் கமிஷனை why should it not be charge you with a murder charge இப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஸோ இது என்னன்னா, இது this is a play of politics and everything together. எல்லாத்தையும் election need not have been done in my opinion, but who should do that? It is not the public who can go and say that election வேண்டான்னு சொல்லக்கூடாது. It's a political parties, everybody should have come. Election Commission did the assessment with the bureaucracy. The bureaucracy இருக்கிறவங்களும் சொல்லியிருக்கணும். Parties predominantly வந்து சொல்லியிருந்தாங்கன்னா everybody would have appreciated எலெக்ஷனை நிறுத்தி இருக்கலாம். பட் அது பண்ணாதது எல்லாருமே everybody should take the accountability. It is not one party, it is not one election commission. கும்பமேளா பொறுத்த வரைக்கும்
கும்பமேளால actually it is unlike it is projected, so much of people gathered. Only 25,000 people gathered there. Not much of people. Only the saints, சாமியார்கள் ஒண்டி தான் வந்தாங்களே தவிர பப்ளிக் did not participate. அதுவும் ஒரு சனிக்கிழமை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேல சிம்பாலிக்கா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு when prime minister called for, so that did not become a huge super spreader. Okay. ஆனா இதே பாத்தீங்கன்னா நம்ம ரம்ஜானோடைய இதெல்லாம் கொண்டாட்டங்கள்லாம் நடக்குது, அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஹைதராபாத்ல சார்மினார் பக்கத்துல இப்போ போன வாரம் கூட ஒரு ஹியூஜ் காங்கிரிகேஷன் ஹேப்பன், பட் நோபடி இஸ் ப்ரொஜெக்டிங் தட். ஸோ இது என்னன்னா நம்ம வி ஆர் பிகமிங் செலக்டிவ் இன் நேச்சர்னு வரும்போது தான் கொஞ்சம் தப்பா. இது ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட், ரிலீஜன் அண்ட் பாலிடிக்ஸ் நெக்ஸ்ட் இருக்கணும். ஆனா இட்ஸ் இன்வர்ஸ் சைட். ரிலீஜன் அண்ட் பாலிடிக்ஸ் ஃபர்ஸ்ட், ஹியூமனிட்டி செகண்ட்ன்ற அளவுக்கு தான் இருக்கு. பட் கண்டிப்பாக இன்டர்நேஷனல் அரேனால இதை இந்தியன் கவர்மெண்ட்டை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஒரு நெகட்டிவ் இதுல ப்ரொஜெக்ட் பண்ணணும்ட்டு போடப்பட்ட அனைத்து ரிப்போர்ட்டுகள் தான். ஏன்னா there are reporters who had sold the cremation pictures $23,000 வித்திருக்காங்க. ஸோ இதுதான் the vulturous active, the journalist vulturous attitude இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் highly condemnable. ஏன்னா எல்லாரும் போயிருக்கோம். இன்னைக்கு பாருங்க, fourth wave in Japan, they are struggling. 2.5% தான் அவங்க வேக்சினேஷன் பண்ணிருக்காங்க. They are struggling. So this coronavirus created by China, அதுவும் இப்போ ஆஸ்திரேலியா நியூஸ் பேப்பர்ல ஒரு வந்திருக்கு, 2015 itself COVID-19 was planned by China as a bio warfare. In fact, there is a suspicion. அந்த சஸ்பிஷனுக்கு உண்டான காரணம் சொல்றேன் கேளுங்க. why is US நோடைய ட்ரேட் எம்பார்கோ, அந்த எக்ஸ்போர்ட் எம்பார்கோலாம் why is that a national security advisor to national security advisor spoke and then lifted it instead of a external affairs minister speaking? அப்போ அமெரிக்காவுக்கும் இது ஒரு பயோ வார்ஃபேர்ன்ற ஒரு ப்ரூஃப் கொடுக்கப்பட்டிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒரு அசம்ஷன் தான். ஐ டோன்ட் ஹேவ் எனி கான்கிரீட் எவிடன்ஸ் ஆன் தட். ஸோ இதெல்லாம் பார்க்க போகும்போது இந்த ஒரு 5 days 6 daysல அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆனதே கூட ஒரு பயோ வார்ஃபேரா இருந்திருக்கலாமோன்ற நிறைய வாட்ஸ்அப் செய்திகள்லாம் வருது. அதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கலாம்ன்ற ஒரு அதுல ஒரு சந்தேகம் வருதுன்னு தான் பாக்குறேன் நான். ஸோ இது நம்ம ஒருத்தவங்களை பின் பாயிண்ட் பண்ணி இவங்க தான் ரெஸ்பான்சிபிள், அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் சொல்றதோட, இட் இஸ் அ கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டி. ஈவன் பப்ளிக் ஃபெயில்ட் அண்ட் தென் லோவர்ட் தேர் கார்ட்ஸ். அதனால தான் நம்ம இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இருக்கோன்றது என்னோட அபிப்பிராயம். நிச்சயமா சார், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.